ஹலோ டியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா, எல்லோரும் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன் என்னோடய ஹாஸ்பிட்டல் பேக்கில் என்னென்ன பேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணி போகிறேன். இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாட்டியும் கொஞ்சம் பேருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் எல்லா ப்ராடக்ட்டும் எடுத்து வச்சுட்டேன், எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்ல முடியாது. நான் கண்டிப்பாக நிறைய ப்ராடக்ட்ஸ் மிஸ் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கலன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும் நானே யோசிக்கிறேன். ஏன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க பார்ப்பாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்துடலாமா என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக ஃபஸ்ட்டு என்ன எடுத்து வைக்கணும்னு பார்த்துட்டிங்கன்னா ஹாஸ்பிட்டல் டாக்குமெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மெயினாக தேவைப்படுற ஒரு விஷயம். இது இல்லாமல் நம்ம கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே போக முடியாது. ஸோ அதனால் அதை ஃபஸ்ட்டாக முக்கியமாக எடுத்து என்னோடய பேக்லேயே நான் வச்சுட்டேன். இது எப்பவுமே நான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிற பேக்கு. ஸோ அதுலேயே நான் எல்லா டாக்குமெண்ட்ஸும் என்னோடய ஐடிஸ் ப்ரூஃப் எல்லாமே எடுத்து இதில் பேக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக மறக்காமல் அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட ஆதார் கார்டு, உங்களோட ஐடி ப்ரூஃப் எதுவுமே இருக்கும், எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அவங்க கேட்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது, ஏதாவது கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன விஷயம்னா, எங்கள் வீட்டில் பேபியோட ப்ராடக்ட்ஸு, ட்ரெஸ்ஸு எதுவுமே வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. முன்னாடி பேபி பிறந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் வந்துட்டு சரி ஓகே, அது ஏன் அவங்களோட பேசி நம்ம வந்துட்டு தட்டணும் மீறணும் அப்படிங்கிறதுக்காக சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் எந்த ப்ராடக்ட்ஸும் வாங்கலை. ஸோ நான் வந்துட்டு இப்போது பேபிக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் என்னென்ன பேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் இல்லை. ஸோ ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நம்ம டெலிவரி ரூம்குள்ளே போனதுக்கப்புறமா நம்மளுக்கு பேபி போனதுக்கப்புறமா சாரீ கேட்பாங்க, வேஸ்ட் சாரீ ஏதாவது வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக வந்துட்டு ரேஷன் சாரீ எடுத்து வச்சுருக்கேன். 3 சாரீ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 2 வேஷ்டி, அதாவது வேஸ்ட்டாக இருக்கிறது இந்த காட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா எனக்கு போடுறதுக்காக மெட்டர்னிட்டி வியர்ஸ் ஹாஸ்பிட்டல் உள்ளே கொடுக்குறதுக்கு ஒன்றுமே இன்னொன்று எப்போ எக்ஸ்ட்ரா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே தனியாக ஒரு பேக்கில் பேக் பண்ண போகிறேங்க. ஸோ இது வந்துட்டு நம்ம கையோடு எடுத்துகிட்டு போகிறதுனால நான் ஒரு பிக் ஷாப்பர் எடுத்து வச்சுட்டு போகிறேன். ஸோ இது எல்லாமே டெலிவரி ரூமுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா நம்ம உள்ளே போயிடுவோம், அவங்க தான் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியுற மாதிரி நம்ம எல்லாமே ஒட்டுக்காக எடுத்து வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ தென் என்னன்னு பார்த்திங்கன்னா, பேபி பிறந்ததுக்கப்புறமா எடுத்து வந்து வெளியில் கொடுப்பாங்கல்ல, அப்போ வந்துட்டு எங்கள் ஊர் சைடு ஒயிட் கிளாத்தில் தான் வாங்குவாங்க பேபியை. அதாவது வெள்ளை வேஷ்டி, வெள்ளை துண்டு அதில் தான் வாங்குவாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா மாமாவோட, என்னோடய மாமனார், அதாவது என்னோடய ஹஸ்பண்டோட அப்பாவோட வேஷ்டி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அவங்க இப்போ இல்லை, ஸோ அதனால் அவங்களோட வேஷ்டி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது கூட 2 ஒயிட் துண்டும் எடுத்து வச்சுருக்கேன். பேபியை வாங்கிறதுக்காக இந்த ப்ராடக்ட்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இது கூடவே வச்சிடலாம், ஏன்னா இது எல்லாமே அந்த டைமில் வந்துட்டு தேவைப்படுறது. ஸோ முக்கியமானது இது 2ம் நம்ம பேக் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா மம்மி எசென்ஷியல், அதாவது என்னோடய எசென்ஷியல் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்துட்டிங்கன்னா பெருசாக எதுவும் இல்லை. ஸோ இந்த ஓவர்நைட் பேண்டீஸ் வந்துட்டு நான் ஆர்டர் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அங்கேயும் கொடுப்பாங்க, இருந்தாலும் இருக்கும் சேஃப்டிக்கு இருக்குன்னு 2 பாக்கெட் நான் ஆர்டர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது நிறைய பேருக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நீங்களும் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ டிஷ்யூ ஒரு செட் ஆஃப் டிஷ்யூ மட்டும் எடுத்து வச்சுருக்கோம் ஒரு பாக்கெட்டு. ஸோ தென் அதுக்கப்புறமா கிளாத்ஸு, துண்டு, டவல் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. டவல் எடுத்து வச்சுருக்கேன். தென் என்னோடய மெட்டர்னிட்டி வேர்ஸ், எனக்கு தேவையான எசென்சியல், என்னோடய ட்ரெஸ் எல்லாமே இதில் பேக் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடது எல்லாமே தனியாக ஒரு பேக்கில் பேக் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, அதாவது இது வந்துட்டு நூல் சாரின்னு சொல்லுவாங்க. நூல் சாரி, அதாவது பாட்டி கட்டியிருப்பாங்கல்ல. ஸோ பாட்டி கட்டிட்டு நல்லா இந்த மாதிரி இதான கிளாத்தை வந்துட்டு குழந்தைகளுக்கு நல்லா குட்டி குட்டியாக கிழிச்சு, அதாவது கட் பண்ணி குழந்தைகளுக்கு இதை தான் கட்டி யூஸ் பண்ணுவாங்க. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் எங்களோட இதில் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நாங்கள் வந்துட்டு இப்போ வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா கோசி துணின்னு ஒன்று இருக்குங்க. அதை வந்துட்டு ஈஸியாக கட்டுற மாதிரி நாங்கள் அதை அடித்து வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்துட்டு எங்கள் அக்கா அடித்து அங்கே எல்லாமே டெட்டால் போட்டு வச்சுட்டா. ஸோ வரும்போது எடுத்துகிட்டு வந்துடுவா.
ஸோ அது இல்லாமல் இது எதுக்கும் 2 கிளாத் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எமர்ஜென்சிக்காக இது 2ம் எடுத்து வச்சுருக்கோம். உங்கள் ஊர் சைடில் இந்த மாதிரி பழக்கம் இருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா பார்த்துட்டிங்கன்னா சேம் டவலு, அதுக்கப்புறம் பெட்ஷீட் மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. பெட்ஷீட்டு எல்லாமே இதில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த பேக்கோட வேலை முடிஞ்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது என்னோடய ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸு, என்னோடய அத்தையோட ட்ரெஸ்ஸு அப்படின்னு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அவங்க அங்கே தான் இருக்க போகிறாங்க, அவங்களுக்கு ட்ரெஸ் வேணும் கண்டிப்பாக. ஸோ அவங்களோடது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மெயினாக இம்பார்ட்டண்ட்டாக வாட்டர் பாட்டில் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ளாஸ்க்கு கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்னும் ஃப்ளாஸ்க் எடுத்து வைக்கல, அதை எடுத்து வைக்கணும். மெயினாக இம்பார்ட்டண்ட்டாக கெட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. கெட்டில் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதுக்கப்புறமா நான் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா பிளேட்டு, சிசர்ஸு, கத்தி, அதுக்கப்புறம் ஸ்பூனு, கரண்டி அது எல்லாமே எடுத்து வைக்கணும். நான் எடுத்து வைக்கல. ஸோ அதெல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக மெயினாக தேவைப்படும். ஸோ இதெல்லாமே நான் இந்த இதில் வைக்கிறேன். சும்மா ஒரு பிக் ஷாப்பரில் வச்சாலே போதும். இது தனியாக பேக் பண்ணணும்னால இல்லை. ஸோ வாட்டர் பாட்டில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தேவைப்படுறது சீப்பு, ப்ரஷ்ஷு, எனக்கு தேவையான கிளிப்ஸ் கொஞ்சம், கண்டிப்பாக சிசர்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாமே நான் தனியாக ஒரு பேக்கில் பேக் பண்ணுறேன். ஸோ தென் சோப்பு, சீப்பு அது எல்லாமே இப்போவே வாங்கி வச்சுக்கோங்க. எனக்கு கண்டிப்பாக அங்கே போய் வாங்க முடியாது. ஸோ இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான மேட்டர் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா குழந்தைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து வெட் வைப்ஸ் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெட் வைப்ஸு, ட்ரை ஷீட்ஸு இதெல்லாமே நல்லா ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ப்ராடக்ட்டு. ஸோ வெட் வைப்ஸ் வந்துட்டு உங்கள்கிட்ட இருந்தால் எடுத்து வச்சுக்கலாம். நாங்கள் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஷாப்லேயே இருக்கோம், அங்கே போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னும் வாங்கலை. அங்கேயே போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ எதுக்கும் இப்போ ஏதாவது தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேக் மட்டும் எடுத்து வச்சுருக்கேங்க, 2 கவர்ஸ். ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் இன்னும் நான் எடுத்து வைக்கல. ஏதாவது இனிமேல் ஏதாவது ஞாபகம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் தான் யோசிச்சு எடுத்து வைக்கணும். ஸோ நான் ஏதாவது ப்ராடக்ட் மிஸ் பண்ணிட்டேன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ யாராவதுக்கு இது தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.